என்னங்க சொல்றீங்க? நீ சில விஷயத்துல ஓவர் எக்ஸைட் ஆகி நீயாவே போய் சிக்கல்ல மாட்டிக்கிற. புரியல. புரியாது. ஏன்னா நீ பண்றது தப்புன்னு முதல்ல உனக்கு தெரியவே தெரியாது. யோசிச்சு பாரு. பவித்ரா பேரண்ட்ஸோட 25th ஆனிவர்சரிக்கு நம்ம போனப்போ நீ மட்டும் எதுக்கு அந்த குடிசைக்குள்ள போன? அந்த அய்யனார் கோயில்ல எவ்வளவு குறி சொல்ற பொம்பளையை நம்பி எவ்வளவு தைரியத்துல நீ தனியா போன? அப்படி போனதுனால தானே உயிர் காப்பாத்தாச்சு. தப்புதாங்க. இப்ப தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நீ ஆபத்துல இருக்கிறது யாருக்குமே தெரியாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு? நம்ம ரோட்ல வண்டி ஓட்டுறப்போ சைக்கிளா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, முன்னால மட்டும் பார்த்து ஓட்டினா பத்தாது. நம்ம பக்கத்துல யார் வரா, நம்ம பின்னாடி யார் வரான்னு சுத்தி நம்ம கவனம் இருக்கணும். அன்னைக்கு அம்மா மட்டும் இடையில வரலனா என்ன இருக்கு யோசிச்சு பாரு. இப்ப கூட அடிச்சு சொல்றேன், அந்த வெண்ணிலா தான் சிலிண்டர் போடுற மாதிரி இங்க வந்திருக்கா. அவ்வளவு க்ளோஸா உன் கூட பழகினவளே உன்னால கண்டுபிடிக்க முடியலையே. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லங்க, அது நான் ஏதோ, ஆனா கண்டிப்பா நான் அவன்னு யோசிக்கவே இல்ல. என்ன கண்மணி, நான் உறுதியா சொல்லுவேன், அவ தான் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கா. ஒருத்தவங்க சிலிண்டர் மாத்துறப்போ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க நீ பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லங்க, அத்தை கூட போன் பேசிட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருந்ததுல சரியா கவனிக்கலங்க. என்ன கண்மணி போன் பேசிக்கிட்டு இருந்த அந்த டைம்ல? உன் உயிர் மேல உனக்கு பயம் இல்லையா? ஆனா எனக்கு பயமா இருக்கு கண்மணி. சாரிங்க. சாரி சொல்லாத கண்மணி. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் பண்ணாத ப்ளீஸ். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நிஜமா சொல்றேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கண்மணி. ஆனா இதுக்கு மேலே அவ ஏதாவது பண்ணனா சத்தியமா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவளை அடிச்சு கொன்றுவேன். ப்ளீஸ்ங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு எதுக்குங்க அந்த பாவம்? இப்போதைக்கு அவ ஜெயிச்ச மாதிரி தெரியலாம். அநியாயம் பண்றவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆதாரம் இல்லாம இப்ப வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா பண்ண தப்புக்கான தண்டனையில இருந்து அவளால எப்பவுமே தப்பிக்க முடியாது. அந்த முருகன் நமக்கு சாட்சியா இருக்காரு. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. நாம நல்லது நினைக்கிறோம், அதனாலதான் நம்ம வணங்குற முருகன் நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து நம்மள காப்பாத்திட்டே இருக்காரு. ஆனா அவ தப்பிச்சுட்டே இருக்கானா அவளுக்கான தண்டனை ரொம்ப பெருசா காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னங்க, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல கண்மணி, உண்மை ஒரு நாள் வெளில வந்துதான் ஆகும். ஆனா அது வரைக்கும் நாமளும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். இனிமே நான் கவனமா இருப்பேங்க. ப்ளீஸ் கண்மணி. சொல்றா, எப்படி இருக்க? எனக்கு என்னடா, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஏரியா பக்கமே வர மாட்டேங்கிற. ஏப்பா சாமி, இனிமே உங்க சவகாசமே வேணாம்னுட்டு தான் நான் பாட்டு வந்து செவனையான இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என் மச்சான் ஃபாரின் சரக்கு ஒண்ணு கொடுத்துருக்கான். அதுல ஒரு கட்டிங் போட்டா போதும், அப்படியே சொர்க்கத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கும். வரியா? அந்த விஷத்தை குடிச்சுப்புட்டு நீயே சாவு. நான் வாழணும்னு ஆசையில இருக்கேன், நான் வாழ போறேன். ஏடா யோகி மாதிரி பேசிட்டு இருக்க? ஏதோ குடிக்காத மாதிரி. டேய் இங்க பாரு, இனிமே அந்த இழவு சனியனை தொடரதே இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. இல்ல இல்ல இல்ல, குடிய தலைமொழிகிட்டு என் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழலாம்னு இருக்கேன். என்ன புரியுதா? நெசமா சொல்ற? நெசமா தான்டா. அப்ப சரக்கு அடிக்க வர மாட்டேன். டேய் வேடா, நானே இங்க பாதி வேலையில போட்டு டீயை குடிச்சிட்டு இருக்கேன். உன்னால எல்லாம் போகும் பொழுது வை போன. இடிச்சிட்டு போற பாரு. என்னாச்சு தெரியும்? சார் அண்ணா எந்திரண்ணா அண்ணா. இந்த வேலை பாக்குறவர் போல இருக்குப்பா. யாருன்னு தெரியலையே. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஏப்பா தண்ணி யாராவது கையில வச்சிருக்கீங்களா? கொடுங்கப்பா. என்னாச்சு சார்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வேற நிறைய போயிட்டு இருக்கேன். தூக்குங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாத்து மெதுவா. காரை ஓட்டுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. பாவம், யாருன்னு தெரியல. இவர் ஃபேமிலிக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்றது?